இந்த ஆட்சி சாதாரண ஆட்சி அல்ல. நாற்காலிகளுக்கு அடியிலே போய் நக்கி பிழைத்த கும்பல் எல்லாம் முதலமைச்சர் நான் தான் என்று கூக்குரல் போட்டுக் கொண்டிருக்கிறது. காக்காய் கூட்டங்கள் கறிக்கடையை பார்த்தால் வரத்தான் செய்யும். ஆனால் கறி வெட்டுகிற பாய் கொஞ்ச நேரம் பொறுப்பார். காக்கா ரொம்ப தொல்லை பண்ணுச்சுன்னா காக்காயை போட்டு சுக்கா போட்டுறோம். நாங்களும் அப்படித்தான். எடப்பாடி ரொம்ப பேசுகிறார், அண்ணன் ஜெயக்குமார் ரொம்ப பேசுகிறார். இன்றைக்கு இந்த இயக்கம் இருக்கிறது என்றால் தளபதி மனது வைத்த ஒரே காரணத்தினால்தான் அதிமுகங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு இருக்கு. அவர் மட்டும் நினைத்திருந்தால் இந்த கட்சி கூவத்தூரில் அடைபட்டு கிடந்திருந்த போது இந்த ஆட்சியை கவிழ்த்து அந்த கட்சியையே இல்லாமல் செய்திருக்க முடியும். அது செய்ய மறுத்தார். காரணம் கேட்டபோது ஜனநாயக மாண்புக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் நடக்காது என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது? சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி, இந்த 56 கொள்கைகளை மையப்படுத்தி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்கள், இந்த ஆட்சியை பேசுகிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். திராவிட மாடல் தோற்றுவிட்டது என்கிறார் ஆளுநர். திராவிட மாடல் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். நான் திராவிட மாடலுக்கும் ஆரிய மாடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறேன் நண்பர்களே. புதிய தலைமுறை விவாதத்தில் ஒரு சங்கி, ஸ்ரீராம் என்கிற ஒரு சங்கி என்னோடு விவாதம் செய்கிறார். சாவர்கர் மன்னிப்பு கடிதம் கேட்கவில்லை, கிளெமென்சி பெட்டிஷன் தான் கொடுத்தார் அப்படின்னார். அவர்கள் எல்லாம் அவாள் சமூகத்தை சார்ந்தவர்கள், 5 தலைமுறையாக படித்தவர்கள். ஆனால் தமிழன் பிரசன்னா போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவன், முதல் தலைமுறை பட்டதாரி, சட்டம் படித்தவன், கான்ஸ்டிடியூஷன் படித்தவன். ஆனால் அவர் சொன்னார், உனக்கெல்லாம் கிளெமென்சினா என்னன்னே தெரியல. நான் பணிவோடு சொன்னேன். என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கிளெமென்சி அப்படின்னா, நான் ஆங்கில இலக்கியம் படிச்ச சட்டத்துக்கு முன்னாடி ஐ எம் ஹோல்டர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். பாரதாசன் யூனிவர்சிட்டியில ஸ்டார் ஆஃப் ஆனர் வாங்கினவன். 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சு எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு எங்க எல்லாரும் சொன்னப்ப நான் இங்கிலீஷ்ல நல்லா படிக்கிறேன். BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்து படிச்சேன். ஸ்டார் ஆஃப் ஆனர் வாங்கின யூனிவர்சிட்டி. கிளெமென்சினா கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சொல்லுது, கிளெமென்சினா forgiveness. forgiveness னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா மன்னிப்பு. கிளெமென்சி பெட்டிஷன்னா forgiveness பெட்டிஷன், forgiveness பெட்டிஷன்னா தமிழ்ல மன்னிப்பு கடிதம். ஏண்டா, ஆங்கிலேயர்களின் காலை நக்கி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இனிமேல் இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன சாவர்கர் என்கிற கோழையின் பிறந்த நாளில் நீங்கள் நாடாளுமன்றத்தை திறந்தால் நாங்க அங்க வந்து நின்று டீ காபி சாப்பிட்டு இருப்போமா? சூடு சொரண வேண்டாம் நண்பர்களே. இந்த மோடி சர்க்கார் இந்த 2024 வந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலுடைய முதல் பிரச்சார கூட்டமாக கூட நாம் இதை எடுத்துக் கொள்வோம். இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற ஆளுநர் டீச்சர்களுக்கு பிரச்சனை பேசுறார். யாராவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பெண்ணுக்கு பிரச்சனை பேசுறாரா? அந்த பாஜக தோற்றதை தன் வாழ்நாளில் ஒருவர் வெற்றியாக கொண்டாடுகிறார் என்றால் இவர்கள் யாருக்கு ஆட்சி நடத்துகிறார்கள்? அந்த ஆட்சியை மட்டுமல்ல நண்பர்களே, இந்த RSS அயோக்கிய பேர்வழிகளை இந்த நாட்டை விட்டு, இந்த மண்ணை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு வாழ்விடிக்கிற ஒரே மாமன்னன் யார் என்றால் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருக்க முடியும். திராவிட மாடல் தோற்று போய்விட்டது, இது மாடலே இல்லை என்று சொன்னார்கள். கர்நாடகாவினுடைய வெற்றி, சித்தராமையா முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் அறிவித்த திட்டங்கள் என்ன தெரியுமா? பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம், 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இதெல்லாம் 2 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பேருந்தில் பயணிக்கிற உரிமையை கொடுத்தது, இலவசமாக பயணிக்கிற உரிமையை கொடுத்தது எங்கள் ஆட்சி. நாங்கள் இது திட்டம் என்று சொல்லவில்லை. இட்ஸ் கால்ட் சோஷியல் எம்பவர்மென்ட் ஸ்கீம். நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் வீட்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அல்லது சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பாங்க, காய்கறி விற்கிறதுக்கு மார்க்கெட் போறவங்க, அல்லது மீன்
காசிமேட்லயோ பட்டினப்பாக்கத்திலோ மீனை வாங்கி கொண்டாந்து இந்த தெருவோரம் போட்டு மீன் விற்கிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய ஒரு நாள் கூலி, ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு இருக்கும்? 200 ரூபாய் இருக்கும். ஆனால் என் தாய்மார்கள் பேருந்தில் பயணித்த போது பஸ்ஸுக்கு 50 ரூபாய், 20 ரூபாய் டிக்கெட், 25 ரூபாய் டிக்கெட், நீங்க கொண்டு வர பொருளுக்கு லக்கேஜ் 25 ரூபான்னு உங்களுடைய உழைப்பில் 200 ரூபாயில 50 ரூபாயை சுரண்டனா. ஆனால் எங்கள் ஆட்சி வந்தது, எங்கள் ஆட்சி வந்தது. நீங்கள் படுகிற துன்பத்தை உணர்ந்த ஒரு ஆட்சி. இலவசம் என்பதல்ல, பெண்களை உயர்த்துவது, உங்கள் உரிமை, உங்கள் உழைப்பை நேசிப்பது, உங்கள் உழைப்பை உங்களுக்காக உறுதிப்படுத்தி கொடுப்பது. அந்த இலவசம் என்று கொடுத்து விட்டு நீங்கள் இன்றைக்கு காசு கொடுத்து போகிற ஆண்கள் கூட நிற்க வைக்கப்படுகிறார்கள். பெண்கள், அம்மா வந்து உட்காருங்க, இது உங்க பஸ்ன்னு சொல்லக்கூடிய, என்ன பஸ்டி, ஸ்டாலின் பஸ் போதுடின்னு சொல்லுகிற அளவிற்கு உங்கள் முகத்தில் இருக்கிற புன்னகை தெரிகிறதே, அந்த புன்னகை தான் இந்த ஆட்சியினுடைய வெற்றி. அடுத்து நம் பிள்ளைகள் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிமை தொகை 6லிருந்து 12வது வரை அரசு பள்ளிகள் படித்திருந்தால் அவர்கள் கல்லூரிக்கு போகிற போது மாதம் 1000 ரூபாய் அந்த பெண்களின் வங்கி கணக்கில் திட்டம் தொடங்கப்பட்டு 3 மாதம் ஆகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உரிமை தொகையான 1000 ரூபாய் உங்கள் வீடு தேடி வர இருக்கிறது. 1000 ரூபாய் வீடு தேடி வர இருக்கிறது. அந்த உரிமை தொகைக்கு பெயர் மட்டுமே நான் வியந்து பார்த்தேன் நண்பர்களே. நாங்கள்லாம் வரோம், இங்க இருக்கிற ஆண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். வீட்டில் என்ன பண்றாங்க? வீட்டில் அவ சும்மா தின்னுட்டு படுத்து தூங்குறா, இல்லைன்னா நாடகம் பார்ப்பா. இதைத்தானே சொல்றாங்க, இதைத்தானே சொல்றாங்க. ஒரு நாள் இந்த உரிமை தொகைக்கு பேர் எப்படி வந்ததுங்கிறதுக்கு என்னுடைய கற்பனையை யோசிச்சு பார்த்த போது, இதற்கு எப்படி முதலமைச்சர் இப்படி பெயரிட்டார்? இவ்வளவு அற்புதமாக சிந்திக்கிற ஒரு தலைவன் இல்லையே. கணவன், மனைவி, குழந்தை என்று வாழுகிற ஒரு குடும்பம். அந்த இடத்தில் கணவனுக்கு முன்னால் மனைவி எழுந்து பாத்திரம் தேய்ச்சி பழைய துணியெல்லாம் எடுத்து கொல்லப்புறம் போட்டு மெட்ரோ வாட்டர் தண்ணி பிடிச்சி பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற இட்லி கடையில் போய் இட்லி வாங்கி மதியான சாப்பாடு செஞ்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி சட்ட துணி மாட்டி அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஆட்டோலையோ பஸ்ல ஏத்தி அனுப்பி ஆட்டோக்காரன் வந்துருவான்னு அவசர அவசரமா பிள்ளைகளை ரெடி பண்ணி ஆட்டோல ஏத்தி அதுக்குள்ளார நம்ம ஆளு கேட்பாரு, சங்கரா மீன் வாங்கி கொஞ்சம் குழம்பு வை, மதியான சாப்பாட்டுக்குன்னு. எங்க அக்கா பைய தூக்கிட்டு மீன் வாங்கறதுக்கு கடைக்கு போய் அந்த மீனை வாங்கி சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான குழம்பெல்லாம் வச்சு ரெடி பண்றதுக்குள்ளார காலையில டிஃபன் கேட்டு காலையில அவருக்கு டிஃபன் கொடுத்து ஒரு சட்னி கேட்டா 3 சட்னி கேட்பாரு. அதையும் எங்க அக்கா செஞ்சு கொடுத்து 3 சட்னி தின்னுட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு நக்கல் பேச்சு பேசிட்டு இதையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வெளியில போனாருன்னா எங்க அக்கா அவங்க எல்லாம் அவுத்து போட்ட துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு தண்ணி பிடிக்க போற இடத்துல, ஏண்டி எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு அங்க போய் சண்டை போட்டு அந்த குடம் தண்ணியை தூக்கி கொண்டாந்து வீட்டுல வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாடகம் பார்த்து மதியான வீட்டுக்காரர் வரதுக்குள்ளார குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு பிள்ளைங்க அதுக்குள்ளார சாப்பிட்டு அவர் படுக்க போயிருவாரு. ஐயோ பிள்ளைங்க வந்தா இருக்குமே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா அதுங்களை ரெடி பண்ணி டியூஷனுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் சாயங்காலம் நம்மால ஏதாவது டிஃபன் கேட்க அதுக்கு தயார் பண்ணி மாவு பாக்கெட் வாங்க போய் மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து புளிக்குமோ புளிக்காதோன்னு பார்த்து புளிச்சா இந்த ஆளு திட்டுவானேன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அவர் லேட்டா வந்து 2 தோசையை சுட்டுட்டு எங்கடி மதியானம் வச்ச மீன் குழம்புன்னு கேட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இவர் படுக்க பிள்ளைகளை படுக்க வச்சுட்டு கடைசியா இருக்கிற மிச்சம் மீதியை சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் விளக்காணிச்சிட்டு படுக்கிற ஒரு உழைப்பின் சிகரம் தான் எங்கள் வீட்டு தாய்மார்கள். அந்த தாய்மார்களை நம்மவர்கள் என்ன சொல்றான்? அவ வீட்டுல சும்மா கயல் நாடகம் பார்க்கறான். மணி என்ன அது 8:30. மிஸ்டர் மனைவியா எதிர் நீச்சலா நாடகம், சும்மா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. நண்பர்களே, இந்த உழைப்பை உங்கள் கணவன்மார்கள் கூட அங்கீகரிக்கவில்லை. ஆனால் நான் இந்த நாட்டை ஆழ்ந்தால் நான் இந்த நாட்டின் அரசன் அல்ல, இந்த நாட்டின் முதல்வன் அல்ல. என் வீட்டில் என் கொடையின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளுடைய உழைப்பையும் பெருமைப்படுத்த வேண்டும். அந்த உழைப்பை பெருமைப்படுத்துவதற்கு தான் அவர்களுக்கு உரிமை தொகை, ஊதியம் இல்ல, உரிமை தொகையாக மாதம் 1000, ஆண்டுக்கு 12,000 கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற மாபெரும் தலைவனின் ஆட்சி. நண்பர்களே, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை நான் சொன்னால் மணிக்கணக்காக இந்த நாட்டில் பணவீக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மோடி சர்க்கார் அமெரிக்க டாலருக்கு இணையாக நான் இந்திய ரூபாயை மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் இல்லை நண்பர்களே,
தமிழ்நாடு பணவீக்கம் குறைந்திருக்கிறது. பணவீக்கம் குறைந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் அட்வைசரி கமிட்டி சொல்லுகிறது, இந்தியாவிலேயே இந்த ஆண்டு 66.83% வளர்ச்சி கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் எதென்றால் தமிழ்நாடு தான் என்று மோடிக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லிட்டு போயிட்டான். தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலம். எடப்பாடி ஜெயக்குமார் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்கல்ல, நாங்க பாரிட்டு போனோம், நாங்க அதுக்கு போனோம்னு. உங்க ஆட்சியில 14வது இடத்துல இருந்துச்சு. எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தார், இன்றைக்கு அது 3வது இடம். ஜெனரல் growth ஜிடிபி ரேட்ல 17வது இடத்துல இருந்தீங்க. பெருமையோடு சொல்லுகிறேன், எல்லா ஆட்சியிலும் குறைபாடு உண்டு. ஆனால் அந்த குறைகளை நோண்டி பார்த்து கொண்டே இருந்தால் அது ஆட்சி அல்ல. இங்கே கிடைத்திருக்கிற வெற்றி என்ன தெரியுமா? தொழில் முதலீட்டில், தொழில் வளர்ச்சியில் 17வது இடத்தில் இருந்த மாநிலம் இன்றைக்கு எங்கள் ஆட்சியில் நாங்கள் காலரை தூக்கிவிட்டு சொல்லுகிறோம், எங்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைப்பில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம். முதல் மாநிலம். நண்பர்களே, நான் சொன்ன கருத்துக்களை யோசித்து பாருங்கள், ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் யாருக்கு எதிராக? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை நீங்கள் சூத்தர்கள் என்று சொல்லுகிற மோடிக்கு எதிராக சண்டமாரதம் செய்கிறோம். தொப்பி போடக்கூடாது, நீ தாடி வைக்க கூடாது, நீ வைத்தால் தீவிரவாதி என்று சொல்லுகிற மோடி சர்க்கார் RSS எதிராக நாங்கள் சண்டமாரதம் செய்கிறோம். பாருங்கள், இந்துக்களே நம் சொந்தம் என்று சொல்லுகிறானே, ஒரு நாளாவது அவன் கோவிலுக்கு கருவறைக்குள்ளே ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவனை அழைத்து போயிருப்பானா? ஆனால் அதை செய்தது திராவிட மாடல். கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று திட்டம் கொடுத்தார். இங்க இருக்கிற என் அக்காமார்களுக்கு சொல்லுகிறேன், இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே there is no called women priest. இந்தியாவில் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தான். பொம்பளை தொட்டா தீட்டு, பொம்பளை கோயிலுக்கு வரக்கூடாது, தீட்டு நாள்ல வெளியில இருடின்னு சொன்னா. ஆனால் இந்த ஆட்சியினுடைய கலைஞரின் பிள்ளை நமக்கு கிடைத்த கொடை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் பெண்களும் அர்ச்சகராகலாம் என்று சட்டத்தை இயற்றி இருக்கிறார். This called social revolution. ஆக நண்பர்களே, இதை யாருக்கு எதிராக நாங்கள் சண்டமாரதம் செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் என்ற இரண்டையும் தூக்கி பட்டியலிட்டு பாருங்கள். அப்படி பட்டியலிடுகிற போது இந்த ஆட்சி சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, இந்த மண்ணுக்கான ஆட்சி, இந்த இனத்துக்கான ஆட்சி, இந்த இனத்தையும் கடந்து இந்த இனத்தை உலகத்திலேயே தலைநிமிரச் செய்கிற ஒருவருடைய ஆட்சி தான் நாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற தம்பி ஜபா, வினோத், மகேஷ் போன்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.